இது அட்வான்ஸ்டு நைட் ரிப்பேர் சீரம். இது வந்து எஸ்டி லாடரோடது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இட் இஸ் ஒர்த் இட். ஓகே, என்ன பட்ஜெட் மேம் அது? இது நான் ஐ திங்க் இட் இஸ் 13,000 நினைக்கிறேன். இல்லைனா வந்து ஆரஞ்ச் ஜூஸ். இந்த மூணுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக டேன் ரிமூவ் பண்ணுற ஒரு. இன்னைக்கு நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி டோட்டலாக இப்படி எடுத்து போனி பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியும். இது எனக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் எப்படின்றது தெரில. அதான் இது வந்துட்டு அண்டர்ஆர்ம்லாம் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சன்ஸ்கிரீன் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். ஓகே, கோகனட் மில்க் இருக்குல்ல, அது பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. அதாவது 1 வாஷில் நான் சொல்கிறேன், லிட்டரலி 1 வாஷில் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நைட் நீங்கள் வைக்கிறீங்க. வணக்கம் மேம். வணக்கம். நான் வந்து இப்போ உங்களோட இன்டர்வியூக்காக வந்து கூகுள் பார்க்கும்போது உங்களுக்கு 30 வயசுன்னு பார்த்தேன். எப்படி இப்படி எங்க மெயின்டைன் பண்றீங்க? எங்க மெயின்டைன் பண்ணுறேன்னா, எல்லாருக்கும் பொறுமை இருக்காது. எனக்கு கொஞ்சம் ஸ்கின் அண்ட் ஹேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா, இப்போ உடனே ரிசல்ட் தெரியாது. அது வந்து இட் வில் டேக் டைம். அந்த பேஷன்ஸ் யாருக்கும் இருக்காது. நான் டெய்லி நைட் ஆனால் ஒரு 1 hour எடுத்துப்பேன் என்னோட பேம்பரிங் செஷனுக்கு அப்படின்னா யாருக்கும் அந்த பேஷன்ஸ் இருக்காது. நான் 1 hour எடுத்துப்பேன், ஸ்கின் பாடி எல்லாத்துக்குமே. இப்போ நார்மல் கேர்ள்ஸே நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஸ்கின் கேர்ன்றது வந்து ரெகுலர் ரொட்டீன் ஆயிடுச்சு. நீங்க வந்து 24/7 வந்து லைட்லேயே இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஸ்கின் கேர் வந்து தேவைப்படும். நீங்க என்ன மாதிரியான ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஸ்கின் கேர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் கேர் வந்துட்டு அட்வான்ஸ் நைட் ரிப்பேர். ஓகே, இது வந்துட்டு சமந்தா மேம் வந்துட்டு இந்த ஓ பேபி படம் வந்தப்போ அவங்க அதுக்கு ரெடி ஆகிறது ஒரு வீடியோவாக போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க இதுதான் யூஸ் பண்ணுறாங்க எப்போவுமே அப்படின்றத பார்த்தேன். பட் திஸ் இஸ் ஸோ காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி இது. பட் ஆனால் எனக்கு அப்பத்துலேருந்து ஒரு விஷ் லிஸ்ட் இது வாங்கணும் அப்படின்றது. பட் நான் நிச்சயமாக சொல்கிறேன், நான் ஸ்பெசிஃபைடாக இது வாங்கும்போது கூட எனக்கு தெரில. பட் ஆனால் என் வீட்டில் ஒரு பப்பி இருக்குது. அவள் வந்து விளையாடுறன்ற பேரில் அவளோட நகம் வந்து இங்கே பட்டுட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில, பட் இங்கே கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு ஒரு குழி மாதிரி விழுந்துருச்சு அது. ஆனால் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த குழி முக்கால்வாசி மறைஞ்சிருச்சு. இது என்ன கிரீம் மாதிரியா? இது வந்து சீரம். ஆக்சுவலி இது அட்வான்ஸ்டு நைட் ரிப்பேர் சீரம். இது வந்து எஸ்டி லாடரோடது. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், பட் ஆனால் நிஜமா சொல்றேன், இட் இஸ் ஒர்த் இட். ஓகே, என்ன பட்ஜெட் மேம் அது? இது நான் ஐ திங்க் இட் இஸ் 13,000 நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் ஒன்று ஸ்ட்ராங்காக என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ செலவு பண்ணுறியோ, இப்போ காஸ்ட்லியான பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், காஸ்ட்லியான பிராண்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். ஸோ டெய்லி நைட் வந்துட்டு இது வந்துட்டு ஆலிவ் ஆயில். ஓகே, ஸோ இது வந்துட்டு பியூர் அண்ட் நேச்சுரல் கேரியர் ஆலிவ் ஆயில். இது வந்து கோல்ட் ப்ரெஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ஆலிவ் ஆயில் வந்து நான் வந்து நெயில்ஸ்க்கு போடுவேன். நிறைய பேர் வந்து நெயில்ஸ் இல்லை, நிறைய பொண்ணுங்க யோசிப்பாங்க நெயில்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் நான் இப்போ சஜஸ்ட் பண்ணுற ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இட் ஹஸ் ஒர்க்ட் ஆன் மீ. எனக்கு ஒர்க் ஆகுதுன்றதுக்காக நீங்களும் சுறுசுறுப்பாக போயிட்டு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கணுன்றது இதில் சின்ன பேக் கிடைக்கும், அதை ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆலிவ் ஆயில் வந்து இது போட்டுட்டு தான் மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன். ஓகே, ஸோ மேக்கப் ரிமூவர் போடுறத விட நம்ம நேச்சுரலாக எவ்வளோ தூரம் நம்ம ஸ்கின்னை வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இட் ஸ்டே ஸ்ட்ராங்கர், ரொம்ப வருஷத்துக்கு குட்டாக இருக்கும். இதை போட்டு தான் மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன். அண்ட் இதை வந்துட்டு நெயில்ஸில் போட்டு சும்மா இப்படி மசாஜ் பண்ணுவேன். ஓகே, ஒரு லைட்டாக ஹீட் வரும்ல அந்த அளவுக்கு மசாஜ் பண்ணிட்டு விட்டுருவேன். இது கையிலையும் சரி கால்லையும் சரி. ஸோ இது போட்டுட்டு விட்டுருவேன். பட் எனக்கு இட் ஹஸ் ஒர்க். இது ஒரு 1 week நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு நெயில்ஸ் வளர்ந்துடும். ஓகே, எனக்கு இட் ஹஸ் ஒர்க். அப்புறம் டெய்லி நைட்டு ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டு குளிச்சுட்டு இது வந்துட்டு கொக்கோவா பட்டரோட ஹிமாலயா கோகோவா பட்டர் பாடி க்ரீம். ஓகே, இது வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இது வந்து மாய்ஸ்சரைசர் மாதிரி தானா? ஆமாம், பாடி லோஷன் இது. குளிச்சுட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்காக கொக்கோவா பட்டர் வந்துட்டு உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஷியா பட்டர் அது எல்லாமே வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே. அண்ட் ஒரு சில பீப்புளுக்கு நீங்கள் வந்து டெய்லி இதெல்லாம் அப்ளை பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைம்மா, எனக்கு வந்து பேஷன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் டவ் சோப்பு இருக்குல்ல. ஸோ டவ் சோப்பு வந்து மாய்ஸ்சரைசிங் கலந்த ஒரு சோப்பு. மாய்ஸ்சரைசிங் கலந்த சோப்பு நீங்கள் வந்துட்டு சோப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த க்ரீம் போடணும்னு இல்லை. ஓகே, இதெல்லாம் இட் ஹஸ் ஒர்க்டு ஃபார் மீ. ஸோ இது வந்து மிசலர் வாட்டர். ஓகே, ஸோ மிசலர் வாட்டர் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின் பிரைட்னஸ் கொடுக்கும்.
நீங்க வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது நீங்க ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணிடுவீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து மேக்கப் இருக்கும் அதுல. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து இந்த மிஸ்லர் வாட்டர் வந்து காட்டன் பேட்ல போட்டு எடுத்தீங்கன்னா ஸ்லைட்டா ஒரு க்ளோ இருக்கும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் அது போட்டு எடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல இது வாங்கினேன். ஓகே, இது ஆர்டினரியோட டோனர். இது வந்துட்டு அண்டர் எல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. பேசிக்கா டோனர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபேஸ் வாஷ்ல மேக்கப் கம்ப்ளீட்டா வந்துட்டா கூட அதை தவிர்த்து இன்னுமே உங்களுக்கு அழுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இந்த வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே உங்களுக்கு வந்து டோனர்ல வந்து வெளில வந்துடும். ஸோ இந்த டோனர் தான் யூஸ் பண்ணேன். இட் இஸ் ஆக்சுவலி ரியலி குட். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து சும்மா இந்த வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் இருந்துச்சு ஐப்ரோஸ். ஓகேயா, இப்போ நிறைய அட்வான்ஸ்டாக நிறைய விஷயம் வந்திருக்கு. பட் ஆனால் அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஐப்ரோ பென்சில்னு வரும், அதை தான் நாங்கள் லிப் அவுட்லைனாக யூஸ் பண்ணுவோம். நான்லாம் அப்போ அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா, ஸோ அதுக்கப்புறமா ஸ்டார்டட் யூஸிங் இந்த ஐலாஷஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லைக் இது ஒட்டியிருக்கியா அப்படி சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் பிக்சர்லாம் பார்ப்பாங்க, என்னடி நீ அப்படி சொல்லிட்டு நான் கேட்பேன். ஸோ இந்த ஐலாஷஸ்க்கும் சரி ஐப்ரோஸ்க்கும் சரி டெய்லி நான் வந்துட்டு ஆயில் போடுவேன். இது வந்து கேஸ்டர் ஆயில். ஓகே, நேச்சுரல் பியூர் அண்ட் நேச்சுரல் கேஸ்டர் ஆயில். சும்மா தடவுனா போதுமா? ஆக்டிவ் நீங்க எது வாங்குறதா இருந்தாலும் வெர்ஜின் அண்ட் கோல்ட் ப்ரெஸ்டா வாங்கணும். ஓகே, இது எடுத்துட்டு நீங்க அதை அப்ளை பண்ணணும். இது வந்து பேசிக்கா உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் இதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து SPF 50. இது உள்ள வச்சு கலர்லாம் போயிடுச்சு. ஸோ இது ரெனி பிராண்டோடது. ஓகேயா, ஸோ இதுல வந்து ஹைரலானிக் ஆசிட் இருக்கு, அதுக்கப்புறம் விட்டமின் C. இது வந்து ஒரு மேட்டி ஃபினிஷ் கொடுக்கும். இந்த சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். ஓகே, ஸோ இது போட்டுட்டு நீங்க சும்மா ஒரு காம்பேக்ட் போட்டு போனீங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சொன்னேன்ல, அந்த ஆடிஷன்ஸ்க்கெல்லாம் இதான் நான் பண்ணுவேன். ஸோ நான் பேசிக்கா ஸ்கின் கேர்னு சொன்னது இது எப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் பண்ணி வைக்கிறது இட் இஸ் குட், ரொம்ப குட்டான ஒரு விஷயம். பட் ஆனால் நோபடி வில் டேக் டைம் டு மசாஜ். நீங்கள் பேசிக்காக ஆயில் வச்சுட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற சூடு உங்களுக்கு வந்து மசாஜ் வரும். மசாஜ் கையில் இருக்கிற சூடு உங்களுக்கு வந்துட்டு அது ஹீட் செக்ரேட் ஆகும். அந்த ஹீட்டு தான் உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேட் ஆகும். பிளட் சர்க்குலேட் ஆகும்போது ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ இப்படி தான் பேசிக்காக நடக்கும். இது நீங்கள் வந்து ஹீட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி அது நல்லா ஹீட்டாக இறங்கியிருக்கும். இதுதான் கண்டென்ட். நிறைய பேர் வந்து ஹீட்டை யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் வந்துட்டு கோகனட் மில்க் இருக்குல்ல, அது பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. அதாவது 1 வாஷ்ல நான் சொல்கிறேன், லிட்டலி 1 வாஷ்ல நான் சொல்கிறேன். இன்னைக்கு நைட் நீங்கள் வைக்கிறீங்க, நாளைக்கு காலையில் பார்க்க தலையில். ஸோ நீங்கள் வந்துட்டு கோகனட் மில்க் எடுத்துட்டு நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இன்னொரு கோட் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ஒரு 3 கோட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் ஆனியன் ஜூஸுமே விட்டமின் E மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேயா, இது எல்லாமே வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவும் இப்போ ஏன்னா ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். 3 லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி டோட்டலாக இப்படி எடுத்து போனி பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியும். இது எனக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் எப்படின்றது தெரியல. அதான் அவங்க யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் when it comes to டேனிங் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு பேசிக்காக எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னா, பொட்டேட்டோ ஜூஸ் அப்புறம் வந்துட்டு ஆலோவேரா இல்லைன்னா வந்து ஆரஞ்ச் ஜூஸ். இந்த 3மே வந்து இன்ஸ்டன்ட்டாக டேன் ரிமூவ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேயா, இது வந்து சேம் 3 லேயர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு டேன் அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் கோட், திருப்பி ட்ரை ஆனதுக்கப்புறம் தேர்ட் கோட். இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு போயிட்டு வாஷ் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த 3மே எனக்கு பர்சனலாக வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு அந்த டேன் பயங்கரமாக ரிமூவ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் ஒரு 2 சிட்டிங் 3 சிட்டிங் உட்காந்தா தான் வந்து ஃபுல்லாக டேன் ரிமூவ் ஆகிடும். ஆனால் எனக்கு இது ஒரு சிட்டிங்லேயே வந்து ஆயிருக்கு. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.